Hello kids, it's time for a kadai. Are you ready? Today we're going to read a new book as we finished with the 7 habits of happy kids the last week. இன்னைக்கு நம்ம படிக்க போற கதையின் பெயர் வண்ணமரம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தமிழ் கதை. கதை எழுதியவர் யார் தெரியுங்களா? உங்களை மாதிரி ஒரு சிறுவர் தான். கோயம்புத்தூரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன். அவர் பெயர் ஸ்ரீஹரி. அவர் தான் கதை எழுதியிருக்காருங்க. இல்லஸ்ட்ரேஷன் அதாவது ஓவியங்கள் பை சௌமியா எல்ன்றவங்க. கதைக்குள்ள போலாங்களா? ஸோ வண்ணமரம் கதை எப்படி இருக்கும்னா, இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க. அதாவது ஒரு கற்பனை கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல, எவ்வளோலாம் இமேஜின் பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. ஸ்ரீஹரின்றவர் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காரு. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட இந்த கதையில் இருக்குது. ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாங்களா? வண்ணமரம் எழுதியவர் ஸ்ரீஹரி. ஓவியங்கள் சௌமியா இயல். ஒரு ஊரில் கதிர் என்ற சிறுவன் இருந்தான். அவன் பள்ளியில் செடி ஒன்று இருந்தது. அந்த செடியின் ஒரு இலை மட்டும் மிகவும் அழகாக இருக்கும். கதிருக்கு அந்த இலை மிகவும் பிடிக்கும். தினமும் அந்த இலையை பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் கதிர் இலையை பார்த்து கொண்டிருப்பதை ஆசிரியர் கவனித்தார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். இங்கே பாருங்கள், இந்த இலை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் கதிர். அப்படி என்றால் அந்த இலையை நீயே எடுத்துக்கொள் என்றார் ஆசிரியர். அவனுக்கு விருப்பமான அந்த இலையோடு கதிர் வீட்டிற்கு சென்றான். மறுநாள் அவனது பள்ளி விடுமுறை என்று அறிவித்து இருந்தார்கள். அவனுக்கு பிடித்த அந்த இலையை நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த இலை திடீரென்று நிறைய வண்ணங்களால் நிறைந்தது. அதனை பார்த்த கதிர் அந்த இலையை எடுத்துக்கொண்டு போய் காட்டுக்குள் வீசினான். இலை விழுந்த காட்டிற்குள் அன்று நன்கு மழை பெய்தது. மழையால் இலை மண்ணுக்குள் புதைந்தது. சில மாதங்களுக்கு பிறகு இலை புதைந்த இடத்தில் பெரிய மரம் முளைத்திருந்தது. அந்த மரத்தின் ஒவ்வொரு இலையும் பல வண்ணங்களில் நிறைந்திருந்தன. ஒரு நாள் கதிருக்கு தான் இலையை வீசிய காட்டிற்குள் சென்று பார்க்க தோன்றியது. இலை விழுந்த இடத்தில் வண்ண வண்ண இலைகள் நிறைந்த மரம் இருந்ததை பார்த்தான். ஓடிச் சென்று தன் நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்து மரத்தை காண்பித்தான். அனைவரும் அந்த மரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கிருந்த அனைவருக்கும் அந்த மரம் பிடித்திருந்தது. எல்லோரும் அந்த மரத்திற்கு வண்ண மரம் என பெயர் வைக்க விரும்பினர். இதுதான் அந்த கதை. ஸோ குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வண்ண மரம், இந்த மாதிரி ஒரு மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நான் இந்த மாதிரி ஒரு மரம் பார்த்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து அதை ரசிப்பேன். என்னென்ன வண்ணங்கள் இருக்குதுன்றதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவேன். அடுத்து என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குதுன்றதை காட்டுவேன். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். See you then. Bye bye.